நண்பர்களே, இன்னைக்கு எதுக்காக இந்த கூட்டத்தை முதலமைச்சர் அப்படி ஒரு முடிவு எடுத்து நம்முடைய மூத்த அதிகாரிகள் வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் சின்ன சின்னதாக ஆங்காங்கேன்னு ஆரம்பித்த ஒரு விஷயம், இந்த போதைங்கிற ஒரு விஷயம் மெதுவாக புத்துநோய் மாதிரி பரவுது. ஏன் புத்துநோயை சொல்கிறோம்? புத்துநோய் எப்படி பரவுதுன்னே தெரியாது. நல்லா இருக்க மாதிரியே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், அப்புறம் உயிருக்கு ஆபத்தாக முடியும். அவங்கள உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யலைன்னா, உடனடியாக மருந்து கொடுக்கலைன்னா அவங்க உயிரை காப்பாற்ற முடியாது. அது மாதிரி போதை பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களிடம் உள்ள போகுதுங்கிற தகவல் அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியுது. அவங்க சொன்னாங்க இல்லையா, செயின் ஸ்நாச்சிங்னு போய் ஒருத்தனை போய் பிடிச்சா அவன் வறுமைக்காக வயிற்று பசிக்காக போய் செயினை பிடுங்கல, அவன் போதைக்காக போய் செயினை பிடிங்கிருக்கான். அப்ப நம்ம கடமை என்னன்னா, எந்த சூழல்லையும் நாம அதனோட பிடிக்குள்ள போகக்கூடாது. நாம மட்டும் இல்லை சார், எனக்கெல்லாம் அந்த கெட்ட பழக்கமே கிடையாது சார், எனக்கெல்லாம் அது தெரியவே தெரியாது, அது என்னமோ நான் கிட்ட சீச்சி நான் போக மாட்டேன் அப்படி இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு, என் பக்கத்தில் தான் இருக்கான் ஆனால் அவனுடைய நடவடிக்கை சரியில்லை, அவன் எதையோ ஒன்று யூஸ் பண்ற மாதிரி தெரியுதுன்னா, முதல்ல உங்க ஆசிரியர்கிட்டையோ இல்லைன்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க அப்பா அம்மாட்டையோ இல்லை காவல்துறை அதிகாரிட்டையோ நம்ம போய் சொல்லணும். தயங்கவே கூடாது. ஏன்னா ஒரு சின்ன பிழை மிகப்பெரிய அளவில் போயிடும். சார் சொன்னாங்க இல்லையா, பேசும்போது கவனிச்சிருப்பீங்க, எப்படி அது உள்ள வருது அப்படின்னா, யாரும் வெளியில இருக்கிற சமூக விரோதிகள் இவங்கெல்லாம் நல்லா படிச்சு எல்லாரும் சுந்தர் பிச்சை ஆயிட்டா அவனுக்கு என்ன பண்றது? ஸோ இப்போ இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, இவங்கெல்லாம் நல்லா ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய சமூக விரோத கும்பல் லைட்டாக அவங்கள்ட்ட போய் லேசா தூண்டில் விடுவாங்க. வாடா ஒரு தடவை தாண்டா, ஒரே ஒரு தடவை தாண்டா, ஆசைக்கு ஒரு தடவை பண்றா, சினிமாவில் பார்க்கல நீ அப்படின்னு எதையாவது சொல்லி உங்களை தூண்டுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், சில விஷயங்களை ஒரே ஒரு தடவை கூட தப்பு செய்யக்கூடாது. அந்த ஒரு தடவை தப்பு செய்தோம் அப்படிங்கிற விஷயம் அடுத்த தடவைக்கு அந்த தப்பே உங்களை இழுத்துட்டு போயிடும். அப்ப அந்த ஒரு தடவை கூட செய்யாம இருக்கிறதுக்கு நமக்கு உள்ள மன உறுதி மிக மிக அவசியமான விஷயம். வள்ளுவர் என்ன சொன்னாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் ஒரு விஷயத்தை சொன்னார், கள்ளுண்ணாமை, கள்ளு வேண்டாம். அது வரைக்கும் ஒரு 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கள்ளுன்னு ஒரு சாப்பிட்டு தான் இருந்தாங்க. எதுக்காக வள்ளுவர் கள்ளுண்ணாமைன்னு வேண்டானாரு? அவர் நல்லா புரிந்து கொண்டார். அன்றைக்கே கள்ளு நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கலாம் வேற விஷயம், ஆனா கள்ளு சாப்பிட்றதுனால மனம் கெட்டு போகிறது, புத்தி கெட்டு போகிறது. அந்த புத்தியும் கனவும் கெட்டு போற விஷயம் நம்ம வீட்டுக்கு நல்லா இருந்தாலும் வேணாண்டா, மது வேண்டாம், போதை வேண்டாம் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் முதலில் குரல் கொடுத்தவர் ஒரு தமிழன். இந்த போதை வேண்டாம், இந்த போதை எனக்கு அவசியம் இல்லை. எனக்காவது எங்கேயாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க இலக்கியத்திலேயோ இல்ல ரோம இலக்கியத்திலேயோ இல்ல உலகத்தின் வேற எங்கேயாவது போதை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? அத்தனை இலக்கியங்கள்லையும் நல்லா மது அடிச்சுக்கிட்டு அப்படிதான் படிச்சிருக்கோம். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே என் ஊருக்கு இது தேவையில்லடா, என் மக்களுக்கு இது தேவையில்லை, நாங்க ரொம்ப அமைதியா அழகா ஆர்ப்பரிச்சு வரக்கூடிய சமூகம் அப்படின்னு புரிஞ்ச வள்ளுவர் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கு நாம அந்த தப்பு பண்ணலாமா? எந்த சூழல்லையும் நாம இதுக்குள்ள போக கூடாது. சரி, இந்த போதை என்ன பண்ணுது உடம்புல? போதைங்கிறது எப்படியெல்லாம் ஆக்கிரமிக்குது? ஐயா பேசும்போது சொன்னாங்க, போதைங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள உள்ள போய் மூளைக்குள்ள டோபமின் என்டார்பின்ஸ் அப்படின்லாம் ரிலீஸ் பண்ணி அவையெல்லாம் நமக்குள்ள பதிய வச்சிருது ஒரு சந்தோஷத்தை. இந்த டோபமின் என்டார்பின்லாம் வேற எதுலையும் வராதா? உங்களுக்கு தெரியுமா டோபமின் என்னது? உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா டோபமின் என்னன்ட்டு? பயாலஜியில் வரும். நீங்க 10th 11th எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டோபமின்னா என்னதுன்னு படிப்பீங்க. அதுல என்ன வந்துச்சு? நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, மகிழ்வா இருக்கும்போது சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். மகிழ்ந்து இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதே அதுதான். மகிழ்ச்சியை போதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 2 பேர் சேர்ந்து கடலை மிட்டாய் கடிச்சா கூட டோபமின் வரும். நம்ம 2 பேர் சேர்ந்து நல்ல ஒரு ஜோக்கை சொல்லி சிரிச்சோன்னு வச்சுங்க, மனம் விட்டு வீட்டுக்குள்ள வடிவேல் ஜோக்கை பார்க்குறோம், வடிவேலை விட ஒரு பெரிய போதை கொடுக்க முடியுமா? எத்தனை பேர் டிவியில் பார்க்குறோம், எவ்வளோ ஜாலியாக அவர் சிரித்து, அவர் தன்னுடைய உடல் மொழியில், அவர் பேச்சு மொழியில், அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. அதுவும் நம்ம மனசுக்குள்ள என்டார்பின்ஸ் ரிலீஸ் பண்ணுற விஷயம் தான், நல்ல டோபமின் வர விஷயம். அப்பா எந்த விதத்திலும் உடலுக்கு தீங்கு செய்யாத
மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது நண்பர்களே.